உங்க அம்மா அப்பாவை உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களா? எப்பவுமே தான் மிஸ் பண்ணுவேன். என் வீட்ல நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஆனா இங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என் புருஷன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. மாமியார் மாமனார் இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா 1000 தான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உரிமை இந்த உலகத்துல வேற யார்கிட்டயும் வராதுல்ல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவேன். திரும்பி வர்றதுக்கு மனசே வராது. பரீட்சை முடிஞ்சு 2 மாசம் லீவுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லாம ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது. ஆனா என் புருஷனை எதுவும் சொல்லல. அவர் என்ன ராணி மாதிரி எந்த தான் தப்பும் இல்ல. நீங்க அவங்கள ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க ராணி மாதிரி இல்ல, ராணியாவே இருப்பாங்க. அதான் வித்தியாசம். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்குவோம். உங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் கூட அப்பப்ப தங்குவோம். அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 2 நாள் கூட ஆயிருக்காது, நம்ம வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கு போலான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ரெகுலர் சேர்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு, அடடே என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது இல்ல அப்படிம்பீங்க. அப்ப அதே மாதிரி தானே அவங்களுக்கும். வேற ஒரு வீட்டுல ஒரு வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அவங்க பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எந்த சம்மந்தமுமே இல்லாத வேற ஒரு வீட்டுக்கு வந்து 1000 தான் இருந்தாலும் இல்ல, அது நீங்களாவே இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி வராது இல்ல.